உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கென் வணக்கம். வணக்கம். கருப்பன் என்கின்ற கென், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நம்ம மீட் பண்ணோம் ஆக்சுவலாக ஒரு டீம் இன்டர்வியூக்காக. நிறைய கேள்வி உங்கள்கிட்ட த்ரோ பண்ண முடியல. இப்போது நீங்கள் நல்லா தான் இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கருப்பன் கேரக்டர் பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரிசப்ஷன் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குண்ணே. சத்தியமாக இது இவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ், இவ்வளோ ரெகக்னிஷன் கிடைக்கும் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வெற்றிமாறன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்னுடைய ஒரு போர்ஷன் வருது. அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சோஷியல் மீடியாஸில், மீம்ஸில், ரிவ்யூஸ்லலாம் இவ்வளோ பாசிட்டிவாக என்னை பற்றி சொல்லுவாங்கன்றதை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது எனக்கு பயங்கர ஒரு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியே, என்னோடய ஹோல் ஃபேமிலியே வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றிமாறன் சார் அண்ட் த ஹோல் ரிவ்யூவர்ஸ், மீம்ஸ் எல்லாருக்குமே. இப்போ தேட்டர் விசிட்லாம் போனீங்களா? ஏன்னா உங்களை அந்த அசுரன் டைம்லேயே உங்கள் கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அது வந்து சில பேருக்கு தான் அப்படி அமையும். டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு படத்துலேயே வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு அமையாது. உங்கள் கருப்பன் கேரக்டர் பார்த்தோன்னே தேட்டர்லேருந்து வெளியே வந்தோன்னே ஏதாவது சொன்னாங்களா? நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட் எதுவுமே போகலண்ணே. காசி தேட்டர் மட்டும் ஃபஸ்ட் டே போனேன். அங்கே போயிட்டு பார்த்துட்டு கீழே வரும்போது இப்போ நிறைய பேர் வந்து என்னை அங்கே விஷ் பண்ணாங்க, ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் அங்கே கூட்டமும் பயங்கரமாக எல்லாருமே கிளம்பிக்கிட்டு அப்படி ஒரு ரஷ் ஆனதுனால அப்படியே என்னை கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுதான் நான் ஆடியன்ஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணது. மற்ற எல்லாமே நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது, ரிவ்யூஸில் பார்த்தது தான் எனக்கு ஓகே இப்படி இருக்குது, நம்ம நல்லா பேசுகிறாங்க நம்ம கேரக்டர் பற்றின்னு தெரிஞ்சது. கருப்பனுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. மொதல் வேலை முடிய வந்து சாக்ரிஃபைஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த ப்ராசஸிங்க்கு? அந்த கருப்பன்ற அந்த கேரக்டர் உருவாகிறதுக்கு அவர் ஒரு கேரக்டர் சொல்லிடுவார், மேபி ஸ்பாட்டில் வந்து சார் சொல்லுவார். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ரெடி ஆகிட்டு வருவீங்கல்ல, ரைட்டு நான் இதெல்லாம் பண்ணணும், இன்டர்னலாக வந்து ஒரு அந்த ஆக்டிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்கள்ல. கருப்பனோட கேரக்டர் வந்து ரொம்ப ரக்கடாக தான் இருக்க போது. அவர் வந்து உரிமைக்காக குரல் கொடுக்குற ஒரு கேரக்டர் அப்படின்றத உங்களுக்கு டிஃபைன் மட்டும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் கோத்ரூ பண்ணுவீங்களா? அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணீங்க? அதான் படம் எனக்கு ஷூட்டிங்க்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் சார் வந்து இந்த மாதிரி நான் என்ன நடிக்கிறேன், என் கேரக்டர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுண்ணே. கோமணம் கட்டணும் அப்படின்னு சொன்னார் சார். சரி சார்ன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் சாரோட இருந்துச்சு. 10 டேஸ் டைம் இருந்துச்சு. ஸோ கோமணம் கட்டணுன்ற ஒரு நீடு இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் நம்ம போடணும் அப்படின்றத வந்து நான் சிவாண்ணன் கிட்ட போய் சொன்னேன். என் ட்ரெயினர் வேர்ல்ட்ஸ் ஜிம்னு சொல்லிட்டு சிவாண்ணன் அவர் தான். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆனால் இப்படி சொல்கிறாங்கண்ணே 10 டேஸ் தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன். பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு கொஞ்சம் கிரேஸாக ஒரு 15 நாள் வந்துச்சு. ஏன்னா மழைலாம் பெஞ்சிருச்சு, அதனால் ஒரு 15 நாள் வந்துச்சு. அப்போ சிவாண்ணகிட்ட சொன்னேன். அந்த டைம் சிவாண்ணன் வந்து அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பாடி பில்ட் ஆகிருக்குன்றதை நம்ம எப்படி காட்டலான்னு பண்ணதான் அந்த செஸ்டெல்லாம் கொஞ்சம் வைடாக ஆக்குனதெல்லாம் வந்து அந்த 15 டேஸ் டைம் பீரியட் தான். ஸோ அது வந்து படத்துக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலி நான் வந்து எடுக்க வேண்டிய ஒரு இதாச்சு. ஏன்னா அந்த 10 டேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டு, நிறைய கார்டியோ, நிறைய ஹெவி வெயிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டப்புன்னு நடக்க ஆரம்பிச்சுது. அண்ட் ஃபைட்டுன்றதுனால டியூரிங் ஃபைட்டு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, டைட் ஆகிடும் உடம்புன்னு சொல்லிட்டு அது பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு அண்ணன். ஏன்னா நிறைய உடஞ்சிருக்க வேண்டியதுண்ணே. நிறைய ரிப்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 மந்த் இருந்துச்சு. பட் 1 வீக்கில் வந்து ஷூட் நடந்துருச்சு. நான் அவங்க இன்டர்வியூவில் கூட சொன்னேன்ல 1 வீக்கில் சரியாயிடுச்சு. அது 1 வீக்கில் வந்து ஷூட் நடந்துச்சு. ஓகே. ஏன்னா சேது ஒன்று டேட்ஸ் இல்லை, அதனால 1 வீக்கில் வந்து ஷூட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மட்டும் அந்த இதெல்லாம் ஒட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு பெல்ட் மாதிரி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் அந்த சட்டை போட்டதுனால அதுவும் என்னால் அதை போட முடிஞ்சுது. அந்த பெல்ட் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 1 மந்த் கழிச்சு தான் திரும்ப ஷூட் ரெஸ்யூம் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு மூச்சு விட முடியல. எனக்கு அது அந்த ரிப்பு உடஞ்சதுனால ரொம்ப இழுத்தா இங்கே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்ததே நான் ரொம்ப சேஃபான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என் கால் டிஸ்லோகேட் ஆகிருக்கணும், என் கை ஆயிருக்கணும். ஏன்னா ஃபைட்டர்ஸ்லாம் வழுக்கிறதுனால அண்ணனுங்க என் காலிலே விழுந்துருவாங்க. ஒருத்தர் அடிச்சுட்டு தள்ளி விட்டு நான் இன்னொருத்தர் அடிப்பாருனேன், நான் கீழே விழணும். இதான் சீக்வன்ஸு. இவர் அடிச்சுட்டு தள்ளி விட்டேன், இன்னொருத்தர் அடிச்சுட்டாரு, கீழே விழுந்துட்டேன். பார்த்தா ஏரில் ஒருத்தர் இருக்கார்,
டம்முன்னு என் காலில் விழுறாரு. விழுந்தா எனக்கு அப்போ என்னன்னா ஓப்பனாக சொன்னால் உள்ள போறாருன்ற பயத்தில் நம்ம உடம்பு கொஞ்சம் டைட் ஆகும்ல, அந்த டைட்டில் நான் என் காலை ஒரு மாதிரி ஏதோ பண்ணி டப்புன்னு போயிட்டு வந்துச்சு. அப்போ ஃபைட் மாஸ்டர் பிரபு நல்லா தெரிச்சு ஓடி வந்துட்டார். ஐயோ பொழந்துட்டான்டா கென்னு காலன்னு சொல்லிட்டு பார்த்தா சேஃபாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய நடந்துக்கணும். தேய்ச்சிக்கிறது ரத்தம் அதெல்லாமே நிறைய ஆச்சு. என் கூட நடித்த மீனாட்சின்ற பொண்ணெல்லாம் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். அதெல்லாம் பயங்கரமாக பயன்ட்டோம் நாங்கள். அந்த பொண்ணு ரொம்ப அந்த குளிர், ஏன்னா ஆக்சுவலாக நான் டிசம்பர் எண்டு ஷூட் பண்ணுறோம். பயங்கரமான குளிர். அந்த தண்ணி நைட் ஷூட்டு. அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா சும்மா கூட யாரால காலை வைக்க முடியல, அப்படி ஜிவ்வுன்னு இழுக்குது காலை. அந்த தண்ணியில் தான் வந்து நானும் போஸ் வெங்கட் சாரும் புரண்டு கிருண்டெல்லாம் பண்ணணும். ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருப்பேன் ஃபுல்லாக ஆள் ரெடி அப்படின்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்கிடுது. இது ஒரு ரொட்டீனாகவே வச்சு அங்கே சிரிச்சாங்க எல்லாரும் ஸ்பாட்டில் இதை பார்த்துட்டு. அந்த நான் நேற்றுக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போல அதில் கூட இருக்கும், நடுங்கிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு நிற்பேன். என்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து சிரிப்பேன். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக. இந்த படம் வந்து அதான் நான் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் இந்த ரிப்பு ஃப்ராக்ஷன் ஆனப்போ இது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் பயங்கரமாக முடியல எனக்கு. எல்லாமே உடம்பு வலிக்குது, எல்லாமே அந்த தேய்க்கிறது வலிக்குது, அந்த மாதிரி இன்னொன்னே லைட்டாக அப்படியே அப்படின்னு கண்ணுவே இருக்குது. உடனே எங்கள் அப்பா வந்து டேய் இது என்னடா இதுக்கு என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தேட்டரில் வந்து இதில் இந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது உனக்கு இதெல்லாம் இருக்காதுடா, நீ வேணா பாரு அப்படின்னாரு. அது தேட்டரில் பார்க்கும் போது எங்கள் அப்பா சொன்ன சத்தியமாக எனக்கு வேர்ட்ஸே இல்லை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க அப்படி அந்த கத்தும் போது அந்த டைலாக் ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது எனக்கு அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு ஒன்று இருக்குது, இந்த சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாப் பண்றது எனக்கு அது மாதிரி அந்த மாதிரி அது வந்து அது வில்லத்தனமானது. பட் அது என்னன்னா எனக்கு ஸ்கூல்ல சின்ன வயசுல ஸ்கூல் ஆனுவல் டேலேருந்து இது ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து என் ஸ்கூலுக்கு இப்போ போனதே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கூட நான் ரொம்ப அட்டாச். எங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா நீ பத்திரமா இருப்பல்ல நான் போயிட்டு வந்து எல்லாம் சிரிப்பாங்க. அப்படியே ஸ்கூல் வாசல்ல சிரிப்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சொல்லுவேன் எல்லாம் சிரிப்பாங்கம்மா, நீ பத்திரமா வீட்டில் இருமா நான் வந்துடுவேம்மான்னு சொல்லிட்டு போவடா. போயிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ ஆனுவல் டே நடக்குது. அந்த ஆனுவல் டேயில் என்னை ட்ரம்ஸ், நான் சின்ன வயசில் ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த ட்ரம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் போது எனக்கு அந்த ஹோல் க்ரௌடும் கத்துறாங்க. அந்த கத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூலுக்கு போகவே நான் கம்ஃபர்டபுள் ஆகிறேன். அங்கேருந்து எல்லா ஆனுவல் டேயாக போய் 10th ஸ்டாண்டர்டில் கல்ச்சுரல்ஸில் ஸ்டேஜ் ஏறுறேன். அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போது கத்துறாங்கல்ல, இது வந்து ஒரு மிக பெரிய அடிக்ஷன் ஆகுது எனக்கு. எனக்கு சினிமாக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கான ஒரு பெரிய ரீசனும் இதுதான். அந்த கத்தும் போது அவங்க அந்த முடிச்சுட்டு வந்து நம்மளை ஒரு ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணுவாங்கள்ல, அப்படி கையெல்லாம் கொடுத்து, அதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு பயங்கர ட்ரீமாக இருக்குது. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட தியேட்ரிக்கல் வீடியோஸ்லாம் நான் போட்டு பார்ப்பேன். கத்துவாங்கள்ல அவங்க ஓப்பனிங் சீனுக்கெல்லாம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டே எனக்கு பயங்கர இதுவாக இருக்கும். அதை அப்படி பார்த்து 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 பழகி இன்னைக்கு அதை ஃப்ரேமில் நான் பண்ணும் போது எனக்கு பயங்கரமாக கத்துறாங்கன்ற போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியல எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் இது. இன்டர்னலாக நான் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் சார் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டது தான் ரொம்ப. அது பெரிய பெரிய சேலஞ்ச் இல்லை, ஏன்னா சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தார். இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பாடி தான் கொஞ்சம் ரொம்ப வாங்கிச்சு. அதான் உண்மை. அப்பா பயந்துட்டாரா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது? ஏன்னா அவரு அப்பாவோட டிராவல் வந்து பெருசு. அவர் நிறைய நடிகர்கள் பார்த்துருக்காரு. நார்மலாக இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய நடிகர்கள் கூட அவர் டிராவல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா சூர்யா சாராக இருக்கட்டும், சியான் விக்ரமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்து இவருக்கு சாருக்குமே நடந்திருக்கும். இப்போ நார்மலாக லொடுக்கு பண்ணி கேரக்டர்லாம் பண்ணிட முடியாது. அது ஒரு பக்கம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே அதே மாதிரியே வாங்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய அண்டர்கோ போயிருப்பார்ல. இது உங்களுடைய இந்த ஃப்ராக்சர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவரெல்லாம் மதிக்கவே மாட்டாருண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ தம்பி என்னப்பா இது அப்படிலாம் கிடையாது. ஓஹோ ஓகே 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 பார்த்தியா டாக்டர் பார்த்துட்டல ஓகே அப்படின்றவர். அவருக்கு அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு மீட்டரில் இருக்காருன்னு. அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 23 வருஷம் ஆயிடுச்சுண்ணே. இப்போதான் அந்த மீட்டரை நான் புரிஞ்சுக்கிறேன். அவருடைய நைஸ் தம்பி அப்படின்ட்டார்னா அது ஒண்டர்ஃபுல் வாவுக்கு அர்த்தம். அது அந்த மாதிரி நல்லா இல்லைன்றத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இல்லைன்ற வார்த்தையெல்லாம் கலெக்டிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லிடுவார். உடச்சி விட்டுருவார். நல்லா இருக்குன்றத சின்னதாக சொல்லுவார் அவர். அவ்வளோதான். ஓகே ஆமாம் ஓகே என்ன தப்பா இல்லையே அப்படின்றவர். ஓ தப்பா இல்லைனாலே சூப்பராச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது அப்பாவுக்கெல்லாம் பெரிய, அம்மா தான் கொஞ்சம் இதானாங்க. அப்பாவுக்கு இது என்றைக்குமே பெருசாக ஒருவேளை உள்ளே இருக்கும்
வெளில எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த அப்ரிஷியேஷன்றது நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது அசுரனுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம ஒரு வழியை காட்டினோம், வெற்றிமாறன் அவர்கிட்ட போய் கூப்பிட்டு போய் தம்பியை விட்டுட்டோம், அவர் ஏதோ ஒன்று பார்த்து நல்ல கேரக்டர் ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த கேரக்டர் உங்களுக்கு செம்ம ரீச். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு உங்களை நாங்கள் கருப்பன் கேரக்டராக பார்க்கறதுக்கு. இடையில ஒரு படம் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வருஷம் கேப் இருக்குல்ல, இது அவர் எப்படி பார்க்குறாரு? இவனுக்கு நம்ம ஒரு வழி காட்டினோம், இன்னும் வந்து அப்படியே தான் இருக்கான், இல்லை இவன்ட்ட நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு அவன் எதிர்பார்க்குறானா, எந்த மாதிரி அவர் டீல் பண்ணுறாரு? ஆனால் அதாவது எங்கள் அப்பா வந்து இனிஷியல் டேஸில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருந்துச்சு, அந்த ப்ரெஷரை அவர் ரொம்ப ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா அசுரன் எனக்கு வந்து ஒரு லைஃபே எனக்கு மாற்றிருச்சு. அதை வந்து கரெக்டான இடத்துல அதை ஹேண்டில் பண்ணணும், அதை ரொம்ப கரெக்டாக நம்ம டிசைன் பண்ணணுன்றதுல அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். பட் அட் த சேம் டைம் என்னுடைய ஏஜ் ஃபேக்டருக்கு எனக்கு கதைகளும் எனக்கு கரெக்டாக அமையலை. ஒன்று என் வயசை விட ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லை வயசை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அது என்னவா மாறிடுச்சுன்னா, பெட்ரு கொஞ்ச நாள் பண்ணாமே இருக்கலாம், நமக்கும் கரெக்டாக அமையலை, டப்புன்னு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிடவும் கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற டிசிஷனுக்கு அப்பாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம். எப்போ? அசுரனுக்கு அப்புறமேவா? அசுரனுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஐடியாவா என்னச்சுன்னா, காலேஜ் முடிச்சுட்டு நம்ம நடிக்கிறத பார்த்துக்கலாம், இப்போதைக்கு காலேஜ் போகலான்னு இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஜாலி வந்து லாக்டவுனில் வந்துருச்சு காலேஜ். அதனால் லாக்டவுன்லேயே பாஸ் ஆகி லாக்டவுன்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பா டிசிஷன் அந்த யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து நிறைய ஆக்சுவலாக ப்ராமிஸாக சொன்னால் நிறைய சைன் பண்ணி நிறைய ஷூட் போக வந்து ட்ராப் ஆயிருக்குண்ணே. இது வந்து ஆக்சுவல் ட்ரூத். நிறைய அப்படி நடந்துச்சு. பட் இன்னவே நான் அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதை நான் வந்து என்னடா நமக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு நம்ம அப்படின்னு நான் பார்க்கல. 2 படம் எனக்கு அந்த ஏஜுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருந்துச்சு, பயங்கர ஒரு மாதிரி. ஏன்னா எல்லா படத்துக்குமே என்னுடைய எக்ஸ்டர்னல் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு படம் நான் நடிக்கிறதா இருந்துச்சு, அதுக்கு நான் ரொம்ப சின்ன பையனாக நடிக்கிறதா இருந்துச்சு, அதுக்காக உடம்பெல்லாம் நான் ரொம்ப குறைச்சேன். ஆனால் அந்த படம் லாக்டவுன்னால ட்ராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில் நிறைய படம் சைன் பண்ண போவேன், நல்ல கதை நமக்கு இதாகிடுச்சின்னு சைன் பண்ண போவேன். பட் ப்ரொடியூசர் சைடில் வந்து இப்போ ஏன் அவங்கள வச்சு பண்ணால் நம்ம வேறு எதாவது போகலான்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் நிற்கும் போது கூட ஃபஸ்ட்டு 2 படம் சோகமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அப்பா கூட பேசும்போது எது நடந்தாலும் நல்லதுக்குன்னே நினச்சிக்கணும். ஒன்று நடக்குதுன்னா நல்லது, ஒன்று நடக்கலைன்னா அதை விட நல்லதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு விஷயத்தில் தான் அதை நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த டிசிஷன் நாங்கள் வந்து அதுக்கப்புறமே எடுத்துட்டோம். சரி டாடி கொஞ்ச நாள் நடிக்க வேணாம், கொஞ்ச நாள் வந்து வேணால் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஏன்னா என் ஏஜும் கொஞ்சம் என் ஃபேஸ் மெச்சூர்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றது நினச்சேன். ஏன்னா சில பேர்லாம் வருவாங்க, பிரதர் வேறு மாதிரி தாடிலாம் ஒட்டிடலான்னுவாங்க, நான் என்னாலே நான் பார்க்க முடியாதான் அப்படின்வேன். ஸோ அந்த மாதிரியான டிசிஷன்ஸையும் நம்ம டப்புன்னு எடுக்க முடியாதனால அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு நான் உண்மையில தனுஷ் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. என்ன படங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சு ஒர்க் பண்ணீங்க, எல்லாருக்கும் தெரியாமல் எத்தனை படங்கள் ஒர்க் பண்ணீங்க? திருச்சிற்றம்பலம் ஒர்க் பண்ணேன், வாத்தி ஒர்க் பண்ணேன், ஓகே, அதுக்கப்புறம் ராயன் ஒர்க் பண்ணேன். ஓகே, ஆமாம், இந்த 3 படங்கள் நான் ஒர்க் பண்ணேன். வாத்தியிலே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்சேன். சின்னதாக. அதுக்கப்புறம் ராயன் கொஞ்ச நாள், ராயன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே விடுதலைக்கு வந்துட்டேன். திருச்சிற்றம்பலம் தான் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஒரு படம். இது 2மே வந்து ஹாஃபாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது பட் லேர்னிங்காக எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக. அதுதான் நான் பார்க்குறேன். இந்த 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 நான் வெயிட் பண்ண கேப்பில் நான் போயிட்டு இப்போ நான் சும்மா இருந்தேன்னா உண்மையில் நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் தனியாக இருந்தேன்னா ரொம்ப லூஸ்தனமாக யோசிப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் தான் நான். எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸு எனக்குன்னு ஒரு 7-8 பேர் இருக்கானுங்க, அவனுங்க கூடயே இருப்பேன். அவனுங்க தனியாக விட்டு போயிட்டானுங்கன்னா ஏதாவது யோசிச்சிருவேன், எங்கே போகுது, எவ்வளோ சும்மா இருக்கும், ஏன் என்ன பண்ணுறான் வாழ்க்கையில், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் எல்லாரும். ஆமாம், அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை மெயினாக தவிர்க்கிறதுக்குன்னே நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறோம், இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு. இதுதான் ஆனஸ்ட் ட்ரூத். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் தெரியும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம நிறைய கற்றுக்கலான்னு அப்படி நம்ம போனது தான் லைஃப்பில் எனக்கு விடுதலை அமைஞ்சுது. விடுதலை இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டாக அமைஞ்சு லைஃபே மாற்றிருக்கு. அதான் ஆக்சுவல் ட்ரூத். நீங்கள் சொன்னீங்க நிறையா படங்கள், எனக்கு தெரிஞ்சு தண்ணீர் மதன தினங்களோட தமிழ் வெர்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருந்ததில்ல, அதுவும் நடக்கலை. ஆமாம், இந்த மாதிரி நடக்காத படங்கள் இருக்குல்ல, இது வந்து மொதல் 2 படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும். என்னடா அது நம்ம இதுக்கு வந்து தகுதியே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும்ல, அந்த தகுதியே இல்லையான்றதை எப்படியும் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை நமக்கு அப்பா அதை எப்படி பார்க்குறாரு?
இனிஷியல் டேஸில் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியான தாட்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா லாக்டவுனில் வேறு இருந்தோம். வெளியும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே அப்பா, அம்மா, நான் அப்படியே தான் இருந்தோம். இன்னொன்று எங்கள் அப்பா கூட நான் ஒன்றா இருந்த லாங் டேஸே லாக்டவுன் மட்டும்தான். பயமா இருந்துச்சா? அதுலலாம் பயங்கர ஒன்றா இருந்தோம். ஸோ அதில் தான் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சது. நான் என்றைக்குமே எனக்கு என் ஆரம்பத்துலேருந்து பேச மாட்டீங்களா ரொம்ப அதிகமாக? ரொம்ப பேசிக்க மாட்டோம். சுத்தமாக பேச மாட்டோம். எனக்கு பயமாக இருக்கும். எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருனாலே தூங்குற மாதிரிலாம் நடிச்சிருவேன். டப்புன்னு அப்படியே கண்ணு முன்னு படுத்துருவேன் நான். டேய் நடிக்காதடா அப்படின்னுவாரு. ஐயோ எந்திரிச்சா ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு அப்படியே படுத்துருவேன். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டேனே, ஏன் இப்படி இருக்கீங்க என்கிட்ட? இப்போ நல்லா பேசுறீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நல்லா பேசுகிறோம். ஆமாம், நல்ல விஷயம் அது. ஆனால் நான் கேட்டேன். அப்போ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து ஒழுங்காகவே பேசலை சின்ன வயசுலலாம்? கேட்டுட்டீங்க? கேட்டேன். ஓகே. 21 at the age of 21. 21ல கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை உனக்கு வந்து ஒரு இப்போ 18+ ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசலான்னு நினச்சேன். ஒரு 20 அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நீ லைஃப்பை பார்க்க போகிற. அந்த ஸ்டேட்டில் தான் நான் ஒரு அப்பாவாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இப்போ அது நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. அண்டு இப்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போது அதாவது ஒரு காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாதிரிலாம் எங்கள் அப்பா இருக்க மாட்டாரான்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா ஷூட்டிங்கில் இருப்பார், அதிகம் பேசிக்க மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்படிலாம் இருப்பாரான்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அப்படியே இப்போது நம்ம இன்னொரு இதில் பார்த்தோன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா எங்களை நம்பினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு இப்போது. அப்படி பேசிக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்ட் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இப்போது நல்லபடியாக கிரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபேக்டர் ஒன்று சொல்கிறீங்களா, இந்த 2 வருஷமாக தான். ஆனால் ஒரு அப்பா தான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு மகனை வந்து கைட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. 17 வயசில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே அப்பா தான். வெற்றி சார்ட்ட கூட்டு போய் விட்டதும் அவர் தான். இல்லை அது ஆக்சுவலாக அப்படி நடக்கலை. ஆக்சுவலாக வெற்றிமாறன் சாரை வந்து வடச்சென்னை படத்தப்போ நான் அப்பா கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறாரு. அப்போ நானும் சொல்கிறேன், எனக்கும் பார்க்கணும் சாரை, நான் கங்க்ராச்சுலேட் பண்ணணுன்னா நான் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு ஃபேன் மொமெண்டாவா இல்லை ஃபேன் மொமெண்டா? ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார், ரொம்ப செம்மையா இருந்துச்சு சார். அப்படி அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சாரை. பார்த்துட்டு அப்படி அதை பேசிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் சாரை வந்து என் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். சாரையும் சூரியனையும் என் ஸ்கூலுக்கு. அப்போது சார் வந்தப்போ நான் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணதை சார் பார்த்தார் கல்ச்சுரல்ஸில். அதை பார்த்துட்டு சார் கிளம்பிட்டார். கிளம்பி ஒரு 1 month கழித்து சார் வந்து உங்கள் பையனை பார்க்கணும் எனக்கு தனியான்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு, அப்பாவுக்கும் தெரியாது. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் சார் வந்து உன் உடம்பு நீ குறைக்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நான் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்சு அப்படி தான் நடந்துச்சு அந்த ப்ராசஸ். ஓகே. எங்கள் அப்பாவுக்கு அது வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு அவர். நான்லாம் உனக்கு வந்து எதுவுமே பண்ணித்தர மாட்டேன். ஏன்னா எனக்கே நானே போனதில்லை யாருக்கிட்டையும். எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணுங்க, நான் உங்கள் படத்தில் காமெடியாக நானே போனதில்லை. நான் எதுக்கு உனக்கு கிரியேட் பண்ணோம்? உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதை நீயே பார்த்துக்கோ, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் அப்பாவுடைய இனிஷியல் ஸ்டேஜ். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தது நான் முதல்ல நடித்த படம். அது வந்து ரெட்டை சுழி. அதில் அப்பா போலீஸ் ஆளாக வருவார். தாமிரா சார் டைரக்டர். சார் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனால் அதுதான் என் ஃபஸ்ட்டு படம். இது கும்பலாக சின்ன பசங்களாம் இருப்பாங்க. பாரதி ராஜா பாலச்சந்தர் சார் ஒன்றா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அதில் ஒரு கூட்டத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் 2-3 படம் அப்பா படங்களே நடித்தேன். அந்த ரகலபுரத்துலலாம் வந்து அந்த மாதிரி 2-3 நடித்தேன். அழகு குட்டி செல்லம் வந்து அதே மாதிரி தான். அழகு குட்டி செல்லம் வந்துட்டு ஒரு 5 பசங்க நடக்குது. அதில் அப்பாவை காஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இதை யார் ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது ஆடிஷன்ஸ் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. என் பையனையும் நான் ஆடிஷன் அனுப்புகிறேன், நீங்கள் ஆடிஷன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆடிஷன் தான் அனுப்புகிறேன். ஆமாம்மா. போயிட்டு அந்த ஆடிஷனில் நான் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் சிவன் சார் படத்தை இனம்னு ஒரு படம் பண்ணேன் சார். அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அது போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 3-4 படங்கள் எங்கள் அப்பா எப்போவுமே ஆடிஷன் தான் அட்டன் பண்ண சொல்லுவார். அதுக்கு அடுத்து தான் எல்லாம். ஏன்னா அவருக்கு பை நேச்சரே ஒன்றும் இல்லைண்ணே, இப்போது இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருக்காரு, நம்மளெல்லாம் என்ன நினைப்பாங்க, டிக்கெட் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு. டேடி டிக்கெட் கேளுங்க டேடி, எனக்கு யாரை தெரியுன்றவாருண்ணே. டேடி யாருக்கிட்டேயாவது கேட்டு ஒரு 3 டிக்கெட் தான் டேடி கேட்குறேன், எனக்கெல்லாம் யாரையும் தெரியாதுன்றவர். நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டத்தில் போய் டே நீங்கள் அங்கே போயிட்டுங்கடா டக்குன்னு போயிட்டு வாங்கி இது இந்த மாதிரி தான் பேசி வாங்குறது. நான் சொல்கிறது இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு 5-6 இடத்துல டிக்கெட் வாங்கி கொடுப்பேன்ல, எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க, இவன் வாங்குறான் டிக்கெட்டு, நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படி. ஏன்னா அவருக்கு டிக்கெட்டு கூட கேட்க வர்றாரு.
அவருக்கு ஒரு ஆப்ளிகேஷன் போகவே பிடிக்காது பேசிக்காக எங்கள் அப்பாவுக்கு. நல்ல விஷயம் தானே ஆக்சுவலாக அது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரிலாம் போயிட வேணாம். அதுதான் வேற எனக்கு என்னன்னா ஒரு கில்ட்டி எனக்கு இல்லாமல் இருக்கு. நாளைக்கு யார் என்ன எது சொன்னாலும் ஒரு வகையில் வந்து உங்கள் அப்பாவால் தான் நீன்றது நமக்கு தெரியும்ல, இன்சைடில் இவர் இப்படி தான் இருக்காருன்றது நமக்கு தெரியும்ல. அதனால் பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி சொன்னதில்லை. உங்கள் அப்பாவால் தானே நீங்கள் வந்தீங்கன்னு என்னை யாரும் இதுக்கு சொன்னதில்லை. ஏன்னா வெற்றி சார் அதை வந்து பிஹைண்ட் உட்ஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் ஸ்டேஜில். நான் வளர்னேன். எங்கள் அப்பா வந்து நான் எங்கள் அப்பா கூட போனேன். அப்புறம் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, வளர்னேன். அப்போ சார் சொன்னார், நீ நல்லா பண்ண, அதை நான் பார்த்தேன். அதனால் அசுரனுக்கும் நான் ஆடிஷன் பண்ணேன். சார் உடம்பு குறைக்கணும்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு சில டைலாக்ஸ் கொடுத்தாரு, அதை ஆடிஷன் பண்ணேன். ஏன்னா இது ஆக்டிங் ஸ்கூல் போகணுமா வேணாமான்றதுக்காக சார் வந்து சொன்னார். அப்போது ஒரு 1 month மட்டும் நரேன் சார் கிட்ட ஆக்டிங் ஸ்கூல் போனேன். நம்ம ஆடுகளம் நரேன் சார், ஆமாம், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் நரேன் சார் கிட்ட ஆக்டிங் ஸ்கூல் போனேன் ஒரு 1 month. நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பா வரும்போது நான் தூங்குற மாதிரி நடிப்பேன். இது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே, அப்பா வந்து நம்மகிட்ட பேச மாட்டார், இல்லைனா இது எப்படி அன்வான்டா பேசிடுவாரு, இல்ல நம்மள அடிச்சிரும் அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல கொஞ்சம் பிரஷர்ல சிரிக்க மாட்டாரு, அவர் பிரஷர்ல இருப்பாரு, டெரராவே இருப்பாரு. நிறைய பேசணும்னு நினைப்பேன். எங்க அம்மா கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஆனா சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் இவ்வளவுதான் பேசணுமோன்ற பயம் எனக்கு இருக்கும். அவ்வளவுதான் கேட்பாரோ, அவ்வளவுதான், ஏன்னா அதுவே நான் போர் அடிச்சிருவணும் எங்க அப்பாவன்றதுலாம் எனக்கு இருக்கும். அவர் ஆனா அப்படியே ஏன்னா இப்ப நான் பேசுறேன், நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் புரியுது கிருஷ்ணான்னு நிறுத்திடுவீங்களே நீங்க. இப்போ டிவி போட்டுருவாருண்ணே, டேடி அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சவுண்ட் ஏற்றிடுவார். ஃபுல்லாக சவுண்ட் ஏற்றிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டே இருப்பார், குறைப்பார். என்னப்பா அப்படின்னு மறந்துடும். என்ன சொல்ல வந்தோம் இவர்கிட்ட நம்மன்றது. அதான் ஏன்னா அந்த நியூஸ் போயினே இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பார், அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ அந்த மாதிரி சில பயங்கள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. இப்போ அவரும் என்கிட்ட நிறைய பேசுகிறாரு, நானும் அவர்கிட்ட நிறைய பேசுகிறேன். சினிமாவை பற்றி தான் 2 பேரும் அதிகமாக பேசிக்கிறோம். நானும் எங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அப்பாவை என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் ஆக்சுவல் ட்ரூத் இப்போ நடக்கிறது. அவரும் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நானும் அவர் யோசிக்கிற தாட்ஸ் எப்படி இருக்குது, அவர் என்ன இப்படி ஒன்று சொல்கிறாருன்னா அது பின்னாடி என்ன இருக்குன்ற வரைக்கும் ரொம்ப இப்போ யோசித்து ஒரு இதில் தான் இருக்குது. நான் உண்மையில் நான் ரொம்ப பேசுவேண்ணே, ரொம்ப பரப்பரன்னு பேசுவேன். என்னை காம் பண்ணதே நான் எங்கள் அப்பா கூட நிறைய பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா எங்கள் அப்பா என்ன மாதிரி தான் இருந்திருக்காரு, அவர் லைஃப்பில் என்னென்ன பார்த்துருக்காரு, அது என்ன அவர் இப்படி மாற்றிருக்குன்றத என் ஜேர்னியில் நான் இப்போ முன்னாடியே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். கருப்பன் பற்றி என்ன சொன்னார்? கருப்பன் பற்றி அவர் டேடி வந்து இந்த கேரக்டர் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தார், வந்து பார்த்துட்டு நைட்டே கட்டி பிடிச்சாரு. என்னை கட்டி பிடிச்சிட்டு, இது உனக்கு உன் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணணும். கட்டி பிடிச்சா ஃபர்ஸ்ட் இல்லை கட்டி நிறைய பிடிப்பார், அதெல்லாம் பண்ணுவார். பட் ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணி அவர் அசுரன் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராப்பராகவே ஒரு எக்ஸ்ப்ரெசிவாகவே பண்ணார். இந்த படம் உனக்கு பெருசாக இருக்கும், நான் அதை ரொம்ப நம்புகிறேன், நான் இத்தனை வருஷம் நான் நடிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இது உன் லைஃப்பை மாற்றும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார். எப்படா எவ்வளோ ஃபைட் பண்ணேன்னு கேட்டார். வலியிலேடா உனக்கு அப்படின்ட்டார். இல்லை நான் தான் சொன்னேனே அப்போவே வலிக்குதுன்னு, நீங்கள் டைலாக்லாம் விட்டீங்க என்கிட்ட அப்படின்னு. அந்த இதுதான் அந்த சினிமா டிசிப்ளின் இருக்குல்ல, அது உங்கள் ரியல் லைஃப்பை மாற்றிருக்கா? ஆமாண்ணே, ரியலாகவே. என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் சொல்லலாமா? அதாவது இப்போ ஸ்கூல் லைஃப்பில் ஒன்று இருக்கும், காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்று இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக சினிமாவும் எனக்கு. ஏன்னா அப்பா அது மட்டும் எப்போவுமே சொல்லுவார், டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துடணும், லேட் மட்டும் பண்ணிடக்கூடாது என்னானாலும். அது அந்த பேட் நேம்ஸ் க்ரியேட் ஆகுன்றது இருக்குல்ல. ஷூட்டிங் ஸ்பாட் டைமுக்கு இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருக்கணும். அண்ட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த 100% கொடுக்குற விதமாக இருக்கணும். எதுலேயுமே கடமைக்குன்னு வந்து பண்ணிட்டு போகிறான் இல்லை ஏதோ அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் வந்துடவே கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து டாக்ஸ் வந்து பயங்கர இட்ஸ் வெரி பவர்ஃபுல். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதனால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் உன்னால் நடந்துடக்கூடாது, அதுக்கு நீ கரெக்டாக இருக்கணும். இவரால் நீ இப்படி ஆயிடுச்சு, இவரால் இவ்வளோ செலவாயிடுச்சு, இவரால் லேட் ஆயிடுச்சு, ஷார்ட் வைக்க முடியலன்றதுலாம் வரவே கூடாது. அது ப்ராப்பராக இருக்கணுன்றது. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜிம்முக்கே போக ஆரம்பித்தேன். ஸோ ஹெல்த் வைஸாகவே எனக்கு அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு கான்ஷியஸ் வந்துச்சு. அதெல்லாம் நடுவில் ஒரு வாட்டி வெற்றி சார்ட்ட திட்டு வாங்கினேன், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன் நடுவில்.
ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு சார் ஒரு வாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இப்போ திரும்ப இப்படி ஒல்லியாக உடம்பு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டு பி ஃப்ராங்க், இப்போ நீங்கள் நினச்சிருந்தா இந்த கிட்டத்தட்ட இந்த 6 வருஷ கேப்பில் அப்பா சொல்லி இல்லை அப்பாவை வந்து டார்ச்சர் பண்ணி ஏதாவது ஒரு டேரக்டரை போய் மீட் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பும் அமைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். உங்கள் ஏஜில் அந்த ஒரு 17 to 23 ஏஜ் குரூப்பில் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு தடவை கூட நீங்களும் வாய் விட்டு கேட்டது இல்லையா? இல்லை அம்மா கேட்டது இல்லையா? இல்லை அவரும் வந்து நான் யார்கிட்ட உன்னை சஜஸ்ட் பண்ணணுமாடா அப்படின்லாம் கேட்டது இல்லை? கேட்டதே இல்லை. நீங்களும் கேட்டதில்லை? எங்கள் 3 பேருக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் வந்ததே இல்லை. எனக்கு என்னன்னா இப்போ சில பேருக்கு நம்ம விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவோம், நல்லா இருக்கு படம் அப்படின்னு. பட் அதே அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி சில வாட்டி எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இது நடக்குதா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். பட் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அவங்க நினச்சிப்பாங்க. சில பேர் உண்மையில ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணி ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ நமக்கு அதுலேயே நமக்கு அப்படி இருக்கிறதுனால எனக்கு நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப யோசிப்பேன். ஒரு விஷயம் பண்ணிட்டு நம்ம பண்ணது கரெக்டா இல்லையான்றது. இப்போ நான் இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போதே நம்ம பேசினதெல்லாம் கரெக்டா, நம்ம ஒழுங்கா பேசணுமா, இல்லை ஏதாவது ஓவரா பேசிட்டோமா, இந்த மாதிரியான ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம் நான். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் நம்மளை ரொம்ப இதுவாக நினச்சிருவாங்களோன்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்கும் எங்கள் அப்பா அம்மா அந்த இடத்துல எனக்கு நிற்க வைக்கக்கூடாதுன்றது எனக்கு இருந்திருக்கு. அதனால எங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே அதை பற்றி பேசினதே இல்லை. அம்மா ஒரே ஒரு வாட்டி அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன அவன் நல்லா தானே பண்ணான் அசுரன்னு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவனுக்கு நான் ஏதாவது அமைஞ்சிருக்கணும்ல, 5 வருஷமா இது சும்மா இருக்கானே எதுவுமே அமையலையன்ற மாதிரி சொன்னாங்க. அப்பா சொன்னார். அப்பா ரொம்ப இதெல்லாம் புக்ஸு நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், நான் என்ன பேசுகிறேன் இவர் பாரு கேள்வி அப்படின்னாரு. பட் இட் மேக்ஸ் சென்ஸ். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கும் நேற்று நைட் சொன்னார். நான் சொன்னப்பெல்லாம் நீங்கள் என்னை வந்து இது பண்ணல, நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி உனக்கு கடைசி. கொக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். கொக்கு நடிச்சுலாம் காட்டுவார். கொக்கு போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டு தண்ணியில் வந்து தேடிக்கிட்டே மீன் வந்து வர வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம். ஆனால் அடித்து கொக்கு உள்ளே போயிட்டு வெளில வந்துச்சுன்னா மீனோட தான் வரும். அந்த மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அடிக்கடி சொல்லுவார். ஸோ அது வந்து கேட்கும் போதே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அது இப்போது இன்னைக்கு விடுதலையில் அது வந்து நடக்கும் போது நான் ரொம்ப அதை அப்பா சொன்னதை வந்து ரொம்ப செரிஷ் பண்ணுறேன். ரொம்ப இதாக நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க என்கிட்ட பேசும்போது ஆஃப் கேமராவில், அப்பாவும் நானும் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். ஆமாம், எனக்கு இது ரொம்ப புதுசு. ஏன்னா நீங்கள் அப்பெல்லாம் பேசுனதே இல்லை. எனக்கே புதுசுண்ணே, எனக்கே ரொம்ப பயங்கர புதுசாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செதறானுங்க, என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் அப்பாகிட்ட ரொம்ப ஈஸியாக பேசுவானுங்க. அப்படியா? அவனுங்க அசால்ட்டு பண்ணுவானுங்க, அவனுங்க ரொம்ப நல்லா பேசுவானுங்க. ஆனால் நடிப்பானுங்க, அங்கிள் அங்கிள் அப்படின்னு பயப்படுற மாதிரி நடிப்பானுங்க. இவரே சொல்லுவார், டேய் நடிக்காதீங்கடா அப்படின்னு மாதிரி இவரே. நான் வந்து ஒரு இது இருக்கும். பட் இப்போது உண்மையில அது நடந்துச்சு. அதான் அந்த வயசு வரும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த சொன்னல நான் அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. சினிமா பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்க. சினிமா சம்மந்தமாக இதுதான் அப்பா எடுக்கிற நிறைய விஷயங்கள், இதை பற்றி தான் நிறைய பேசுவார். அட்வைசஸ் மட்டும்தான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது தான், அட்வைசஸ் மட்டும்தான். அண்ட் ஹிட் ஆகிற படங்கள் ஏன் ஹிட் ஆகுது, ஓடாத படங்கள் ஏன் ஓடலை, இதை நீ கற்றுக்கணும். அப்போ தான் நீ கதை கேட்குற நாலேஜ் உனக்கு வளரும். அட் த சேம் டைம் உன்னால் படம் பண்ண முடியும். நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க டாடி, நான் போகலன்னு சொல்லிட்டு நான் சில படங்கள் சொல்லுவேன். அப்படி நீ பண்ணவே கூடாது. நல்லா இல்லைனாலும் அந்த படத்தை போய் பார்க்கணும், அது ஏன் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவங்க நல்லா இல்லைன்னு போகாமல் இருக்கிறது அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், அது வேற. நீ இதுதான் இண்டஸ்ட்ரின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும், நீ போகணுன்ற இந்த மாதிரியான அட்வைசஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அண்டு சொல்லுவார், நல்லா நடிச்சிட்டேன் நீ நல்லா பண்ணிட்டேன்னு யாராவது சொல்லி உன் தலைக்கு ஏறிச்சுன்னா நானே அறுத்து போட்டுருவேன். யாரெல்லாம் சொல்ல தெரியல, திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும், டப்புன்னு பார்த்தா இப்படி மாறிடுவாரு, அன்னியன் மாதிரி பண்ணுவாருண்ணே திடீர்னு. அதனால நமக்கே ஒரு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நேற்று நல்லா பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தம்பி, நிறைய கால்ஸ் எனக்கு வருது. ஆமாம் நடி, எனக்கும் மீம் பேஜஸ்லாம் ரொம்ப நல்லா போடுறாங்க அப்படின்னு. ஆமாம், ஆனால் இது நம்ம நல்லா பண்ணிட்டோம், நமக்கு நல்ல பேர் வந்துருச்சு, அதனால இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாளை பின்ன எவனாவது ஒருத்தன் சொல்கிறான் உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொன்னால் நானே அறுத்து போட்டுருவேன் தம்பி, ஏன்னா நமக்கு அது தேவையில்லை அப்படின்னாரு. நான் என்னடா இது நல்லா தானே பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இது பயமே இருக்கும், இப்படிலாம் ஒரு இது இருக்கும். எனக்குமே அது எப்பவுமே இருக்குண்ணே. நான் ஏதாவது கொஞ்சம் நான் ஜாலியாக பேசுறது கொஞ்சம் ஓவராக, ஏன்னா என் ஏஜ் அப்படின்னு
என் ஏஜ் அப்படி. பட் எனக்கு அட்வைசஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கனாலும் 2.5 மணி நேரம்னாலும் நான் கேட்பேன். அதில் எனக்கு ஒரு கதை கிடைக்கும்ல. நீங்கள் ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்லேருந்து சொல்லுவீங்கள்ல, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து சம்வேர் நான் சொல்லும் போது அது என்னவா ஆகிடும்னா, என்ன இந்த பையன் வயசை விட ஓவராக பேசுகிறான்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். அதுலேருந்து அப்படியே கம்கம் பற்றியே. ஆமாம் ஓகே. ஆமாம். அதுலேருந்து அப்படியே கம்கம் ஆயிட்டேன். தெரிஞ்சாலும் நம்ம வந்து நம்ம ஏஜ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சொல்லிக்கணும். வயசில் பெரியவங்கிட்ட சொன்னால். ஏன்னா சில பேர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அதை ரொம்ப பேசுகிறன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எனக்கு 2 வார்த்தை மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகுண்ணே. ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். எங்கள் அப்பாவே அடிக்கடி திடீர்னு சொல்லுவார், என்னை அசிங்கமாக கூட திட்ட சொல்ல, ஆர்வக்கோளாறுன்னு சொல்லாத. நான் போயிட்டு அப்பாட்டேன், இது என்னடா லாஜிக், ஆர்வக்கோளாறுன்னு எனக்கு வாங்கிட்டு போயிடாடுவாங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும் அந்த வேர்டு, ஏன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் ரொம்ப பேசுகிறான் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு சின்னதாக ஹர்ட் ஆகும். அது அவ்வளோ. முன்னாடி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அது ஒரு சின்னதாக ஹர்ட் ஆகுது. அவ்வளோதான். வெற்றி சார், தனுஷ் சார், தனுஷ் சார், வெற்றி சார், இது ஒரு சர்க்கிள் இருக்குல்ல. இது வந்து இன்னொரு நீங்கள் நாளைக்கே ஒரு படம் வந்து தனுஷ் சாரோட பண்ணுறீங்க, இல்லை மறுபடியும் வெற்றி சாரோட பண்ணுறீங்க. ஆனால் கேரக்டராக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, அவங்களும் வந்து ஆடிஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்திலுமே ஒரு டாக் ஒன்று வந்துடும், ஒரே சர்க்கிளில் ஓடிட்டுருக்கான் அப்படின்றது. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு 3 படங்கள் 4 படங்களில் வந்து நீங்கள் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணிக்கிங்க, 2 படங்கள் வந்து வெற்றி சாரோட ஒர்க் பண்ணிக்கிங்க. இந்த சர்க்கிள் இருக்குல்ல, வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதான் ஒவ்வொரு ஆக்டரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் வருது, பட் இந்த சர்க்கிள்குள்ளே வருது, பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நீங்கள் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இது நீங்கள் சொன்ன கேள்வி வந்து எனக்கு ஒரு 1 இயர் பேக்கு வந்து தோணுச்சுண்ணே. எனக்கே ஆனஸ்ட்டாக தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் இது வந்து நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காகவும் பார்க்குறேன். இந்த ஒரு சர்க்கிளை, இது எவ்வளோ பேர் கனவு இந்த சர்க்கிள், அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்டு என் லைஃப்பில் என்ன அது ரொம்ப நிறைய எனக்கு தெரிய வச்சிருக்கு. இந்த சர்க்கிள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய தெரிய வச்சிருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய சர்க்கிள்லேயும் படங்கள் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்க ஸ்கூல்லேருந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், எனக்கு லப்பர் பந்து டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அருண் அண்ணன், நம்ம சித்தா படம் டைரக்டரோட ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சில டேரக்டர்ஸ் நேம் நான் மிஸ் பண்ணுறேன். பட் எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா அவங்களுடைய படங்கள் அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, அது எப்படி நடக்குதுன்றத நான் நடிக்கும் போது விட்னஸ் பண்ண முடியும்ல என்னால். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல கேரக்டர் எனக்கு எதாவது அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அங்கே போயிடுவேன், நான் பண்ணுவேன். பட் எனக்கு அது இன்னும் எனக்கு எதுவுமே அமையலை. எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் கிடைக்குதுன்னு, அவங்க வந்து நல்ல கேரக்டராக இது இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம பண்ணிடுவோம். வெற்றி சார் கூப்பிட்டார், அவள் தான். அது என்ன கேரக்டர்னு கூட எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன், ஏன்னா என் லைஃப்பை மாற்றினது வெற்றி சார். ஸோ அப்போ அவர் கூப்பிட்றான்னா அது இன்னும் என் லைஃப்பை மாற்றுறதா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சும்மா இருந்த என்ன டைரக்ஷன் கற்றுக்கன்னு என்னை வந்து சொன்னது தனுஷ் சார். அப்போது நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் உனக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்படணும்னு அவர் நினைக்கிறதையும் நான் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே என் க்ரோத்துக்காக நினைக்கிறேன், நான் உண்மையில பாசிட்டிவாக நினைக்கிறேன். பட் ஒரு நடிகனா எனக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப 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 ஆசை. அண்ட் அட் த சேம் டைம் ஓப்பனாக சொன்னால் நிறைய யங் டேரக்டர்ஸ் கூட நான் பழகியிருக்கேன், டிஸ்கஷனுக்கெலாம் போயிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். யங் டேரக்டர் ஆமாம், மென்ஷன் பண்ணலாமா? படம் வந்துருச்சா? படம் வந்துருச்சு. பட் நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்னன்னா, அவங்க கூட நான் வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கான ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கேன். பட் அந்த படங்கள் அமைஞ்சோடனே நம்மளால் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹையராக தான் இருக்குது. இந்த படம் நல்லா ஓடுது, நம்ம அடுத்த படம் ஒரு பெரிய ஹீரோக்கு போகணுன்றது தான் இருக்குது. ஸோ நம்மளை அந்த டைம் வந்து நமக்கான அந்த ப்ராஜெக்ட்ஸ் அமைய முடியல, அதுவும் நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் எனக்கு ஆசை இருக்குது, பட் அது நடக்க மாட்டேங்குதுன்றது தான் உண்மை. நான் போக மாட்டேன்றது இல்லை, எனக்கு நிறைய பேர் கூட வேலை செய்யணுன்றது ஆசை. பட் ஹோப்ஃபுல்லி இப்போலேருந்து அது நடக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா படத்தை? ஆமாண்ணா, எனக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் முன்னாடி எனக்கு ஒன்று இருந்துச்சு, படங்கள் ஒர்க் ஆகலைன்னா நான் கொஞ்சம் இழுத்தடிப்பேன். எனக்கு டக்குன்னு எப்படி நோ சொல்லணும்னு தெரியாது, கொஞ்சம் லேட் பண்ணுவேன். அது ஒரு 2-3 பேர் மத்தியில் வந்து அந்த பையன் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்றது சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதுலேருந்து நான் இப்போது சாரி, நான் இது சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கேன். பட் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகலைன்றது இப்போலாம் நான் சொல்லிடுறேன், டு அவாய்ட் தட் நேம். இவன் வந்து இழுத்தடிக்கிறான், இவன் வந்து இது பண்ணுறான்ற மாதிரி பேர் பரவக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணலன்னு இப்போ சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சினிமாவில், ஒரு கேரக்டர் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி கேரக்டர் வரும், இல்லைனா அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபேமஸ் அங்கே ஒரு நேமை வச்சு அந்த பையனை இந்த படத்துக்குள்ளே வந்தால் நமக்கு இந்த படம் வந்து
கொஞ்சம் க்ளோரிஃபைடாக தெரியும், நமக்கு இந்த படத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். ஓ இந்த பையன் இங்கே இதில் நடிக்கிறானா, சரி நம்ம போய் வேணால் பார்க்கலாம். இது நிறையா ஆக்டர்ஸ்க்கு பாசிட்டிவாகவும் நடந்திருக்கு. இது நெகட்டிவாக முடிகிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா எங்கேயாவது? என்ன இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க? எனக்கு அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வந்துச்சு. அப்படியா? என் பிரச்சனையே தான். என் பிரச்சனை என்னை டைப் காஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கு ஒரு ஜாலியான படம், எனக்கு வந்து ஒரு ஜாலியான படம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. பட் அட் த சேம் டைம் என்னை கூப்பிட்றது எல்லாமே சீரியஸாகவே என்னை ரொம்ப அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்லணுன்ற மாதிரி. அண்டு நிறைய காஸ்ட் ரீதியான படங்கள் நிறைய வந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம இதுக்குள்ளேயே நின்றுவோமோ, நம்ம இதுக்குள்ளேயே டைப் காஸ்ட் ஆகிடுவோமோ, நம்ம நிறைய பண்ணணுமே அப்படின்னு. இப்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போ நான் பண்ண 3 படமுமே எனக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு காஸ்ட் ரீதியான கேரக்டராக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. பட் இதுக்கப்புறமாவது நம்ம ஏன்னா நல்ல கேரக்டர்ஸ் வருமா, அதை விடவும் முடியாதுண்ணே. அதில் காஸ்டெல்லாம் பார்க்க முடியாது. அது நல்ல கேரக்டர், அந்த கேரக்டர் நம்ம எப்படி விட முடியுன்றது தான். பட் அட் த சேம் டைம் நமக்கு எப்போ இது வந்து நம்மளை இப்படி மாற்றுதுன்னு யோசிக்க தோணுதுன்னா, நிறைய பேருடைய கதைகள் வந்து நமக்கு அதை மட்டுமே நோக்கி வரும்போது தான். நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படி, உங்களை இது பண்ணிட்டாங்க, அது இப்படி வரும்போதே நமக்கு வந்து நம்ம அப்போ வேறு மாதிரி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ, அப்போ தான் நம்மளை மற்ற மாதிரி யோசிப்பாங்களோ. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரேமலு மாதிரி படம் நீங்கள் பண்ணணும் பிரதர், அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பிரதர் உங்கள்கிட்ட பிரேமலு மாதிரி கதை இருக்கான்னு கேட்பேன். இல்லைன்னுவாங்க. நானா நீங்கள் அட்வைஸ் மட்டும் பண்ணுறீங்க, கதை அப்படி வச்சிருக்க மாட்டீங்களேண்ணே அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு அது சொல்கிறாங்க. பட் என்கிட்ட எதுவுமே அப்படி வரலண்ணே. ஒரு பிரேமலு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு யங் பாயா ஒரு கதை இன்னும் வரல. பட் ஹோப்ஃபுல்லி அது இதுக்கப்புறம் அமையும் நம்புகிறேன். இதுதான் ஆக்சுவல் ட்ரூத். நடிப்பை வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க, இல்லை அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பார், அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். கேமரா முன்னாடி நடிப்புன்னு இருக்குல்ல, நடிப்பு வெளியே இருந்து பார்த்ததுக்கும் உள்ளே வந்த பிறகும் அதுக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அதோட தோற்றம் எப்படி இருக்குது? வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசியாக இருந்துச்சுண்ணே. அது நம்ம எல்லா ஸ்டார்ஸையும் பார்க்கும்போது. பட் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது நம்ம இந்த கேரக்டருக்கு 100% தரோமா, நம்ம கரெக்டாக நடிக்கிறோமா. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு எய்ம். ஏன்னா எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், ரஜினிகாந்த் சார் வந்து இப்படி ஒரு மாஸாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் அவர் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுவார். ஒரு ஃப்ரேமில் அந்த சீன்ஸ் என்கேஜ் பண்ணுறதுன்றது டேரக்டர் வேலை. ஆனால் ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஆக்டர் என்கேஜ் பண்ணுறதுன்றது ஒரு ஆக்டருடைய வேலைன்னு சொல்லுவார். இப்போ நான் தளபதி போனேன் ரீரிலீஸ்க்கு. அப்போ நான் பார்க்கும் போது தான் எனக்கு அவருடைய ஆரா அப்படி இருந்துச்சு. என்னம்மா பண்ணியிருக்காரு அந்த டைமில். மணிரத்னம் சாராக இருக்கட்டும், அந்த படமே எப்படி எடுத்தாங்க அந்த டைமில், இப்படி ஒரு படம் எப்படி இன்றைக்கும் கிளாசிக்காக இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. அதில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு சீனில் வந்து அந்த இந்த சீன் இருக்குல்ல, கலெக்டர் சீனில், அப்போ இப்படி தான் உட்காந்துட்டு முறைச்சி பார்ப்பார். நான் வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணேன், அதை ரீக்ரியேட் வரவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணேன். அதெல்லாம் வந்து பயங்கர மாசாக இருந்துச்சு. ஒருத்தர் ஜஸ்ட் பார்க்குறாரு, ஆனால் அதுவே அப்படி இருக்கேன்றதுலாம் ரஜினி சார் வந்துட்டு அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த போ போ அப்படின்னு சொல்லுவார்ல, சொல்லிட்டு அவர் திரும்பி அந்த ஸ்டேஜிங் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கனால கேட்குறேன், அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்கனால உங்களுக்கு அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் ஒருத்தர் இப்படி தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இருக்குல்ல, அது ஒருத்தர் உள் வாங்கினது விதம் இருக்குல்ல, அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? அதான் எனக்கு எப்படி அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம படங்களில் வந்து நிறைய கட்ஸ் போவாங்க. இது ஒயிட் ஷாட்ஸ் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணுறது பண்ண மாட்டாங்க, கட்ஸ் நிறைய, ஏன்னா என்கேஜ் பண்ணணும்னு. பட் அது அப்படியே சிங்கிள் ஒரு ஒயிட் ஃப்ரேமில் ஒரு ஷார்ட்டாக இருக்குது. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, மேம் வர்றாங்க, வந்தோடனே பேசுகிறாரு, முன்னாலேருந்து எந்திரிச்சு போகிறாரு, எந்திரிச்சு போயிட்டு நான் சொன்னேனா, நான் இது பண்ணனான்ற மாதிரி அவர் ஒன்று பேசுகிறாரு. அதெல்லாம் அவரை கேரி பண்ணிக்கிற விதம் இருக்குல்ல, அந்த மேம் இருக்கிறதோ, அதை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸுடைய ஸ்டேஜிங்லாம் தான் நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சீன் படித்து பார்க்கும் போது நார்மலாக இருக்கும். இப்போது லப்பர் பந்து டேரக்டரே நீங்கள் அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில அந்த படத்தோடைய ஆக்டர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அவருன்னு. அந்த டேரக்டருடைய அந்த ஸ்டேஜிங், அவர் அதை எப்படி கிரியேட் பண்ணாரு தான் அந்த படம் பயங்கரமாக நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த தளபதியில் ரஜினி சார் அவரை கேரி பண்ணிக்கிட்ட விதம், அந்த சைலன்ஸு, அதுக்கப்புறம் அந்த மேம் நடந்து போனதுக்கப்புறம் அவர் திரும்பி ஸ்லோவாக பார்க்கும்போது அந்த பிஜிஎம் ஆரம்பித்ததெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அது தேட்டர்லேயே நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு இப்போது அந்த படம் ரொம்ப வருஷம் 30 years என்னமோ சொன்னாங்க, 30 years என்னமோ சொன்னாங்க ரிலீஸ் ஆகுதுன்னு. நான் அப்போ பிறக்கவே இல்லை.
ஆனால் இப்போயும் எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்கும் தேட்டர்லன்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு கேட்குற சீன்லாம் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யோ என்னதான் அவனுக்கு வேணும்னா மம்முட்டி சார் சொல்கிறலாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் இதான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சேன். படத்தை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒரு 10 வயசில் ஒரு படத்தை பார்த்ததுக்கான அந்த மெச்சூரிட்டிக்கும் 20 வயசுக்கும் 30 வயசுக்கும் நம்ம காலம்பூரா போக போகிற அந்த ஒரு 10 ஒரு டிகேட்ஸ்க்கும் அந்த படத்தோடைய புரிதல் நமக்கு மாறிட்டே வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் தளபதியை நீங்கள் மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கூட்டிகிட்டு போய் காட்டியிருப்பார் படத்தை, எங்கேயோ பார்த்துருப்பார். ஆனால் அப்போ உங்களுக்கு புரிதல் ஓகே ரஜினி சார் படம் பாருப்பா அழகாக நடிக்கிறாருப்பா அவ்வளோதான் முடிஞ்சு பாட்டு இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அப்போ வந்து மணி சார் கூட நமக்கு தெரியாது, ரஜினி சார் தெரியும், ஹீரோயின் தெரியும், பாட்டு தெரியும், இவ்வளோ தான் நமக்கு தெரியும். இப்போது ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கும்போது நீங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்து வந்தீங்க. ஒரு படத்தை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ மேபி உங்களுக்கு ஏஜ் இப்போ 23 சொல்கிறீங்க. ஒரு 12 வயசில் நீங்கள் பார்த்த படத்துக்கும் அதே படத்தை 23 வயசில் பார்க்கும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நான் ரொம்ப ஆர்ட் ஃபிலிம்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ என்னுடைய ஏஜுக்கு நான் வந்து அந்த டைமில் வந்து ஒரு அன்பே சிவமோ ஸ்லோவான படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்களை நான் அந்த டைம் பார்த்துருந்தேன்னா எனக்கு உண்மையில் போர் அடிச்சிருக்கும், கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். பட் இப்போ அந்த படத்தை பார்க்கும் போது எப்படி முதல்ல இவர் நடித்தார், இவர் இதை வந்து யோசிச்சாரு. ஒரு இப்போது யார் யார் சிவம் அப்படின்னு ஒன்று வரும்போது நமக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது உண்மையில எனக்கு பயங்கர இதுவாக இருக்குது. சில படங்கள் சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு நான் என்னுடைய சின்ன வயசில் பார்த்துருந்தேன்னா போருப்பா அதெல்லாம் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னே புரியலப்பான்னு இருக்கும். பட் இப்போ அந்த படங்களை பார்க்கும்போது எவ்வளோ யோசிச்சிருக்காங்க, அது பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது. இப்போது நிறைய பேர் எனக்கு ஷாஷங்க் ரிடெம்ஷன் பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து சரி சொல்கிறாங்க, நம்ம இங்கிலீஷ் படம் ரொம்ப பார்க்க வராது, சரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த படத்தை அவங்க எடுத்த விதமே எனக்கு எப்படி எடுத்தாங்கன்னே புரியலண்ணே. அந்த டைமில் அப்படி ஒரு க்ரௌடை அவங்க எடுத்தது, அவங்க அதை பேலன்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஒரு 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 ஜெயிலுக்குள்ளேயே வாழ்க்கையை நான் வாழ்ந்துடுறேன், அதாவது ஜெயிலுக்குள்ளே ஒருத்தனுடைய லைஃப்பில் அவன் வந்து அடிக்கடி அவனை கேட்குறாங்க நீ வந்து வெளில போயிடுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து ஆமாம் சார் நான் என் மனசு மாறிடுச்சு சார், நான் கண்டிப்பாக வெளில போகிறதுக்கு ரெடி ஆனவனா அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் லைஃப் அவனுக்கு எப்படியாவது வெளில போயிடணும் தான் இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டர் அந்த இடத்துல உள்ளே வரான், அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அந்த இன்னொரு நரேட்டிவ் பண்ணுற கேரக்டருக்கு உணர்த்துறான். அவன் உணர்த்தி முடித்ததுக்கப்புறம் அந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிடுறான். அந்த ஜெயிலுக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறோம் நம்ம. ஒரு ஒரு அங்கேயே இருக்கிற ஒரு வில்லத்தனமான ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பார்த்துப்பாங்களே அந்த இடத்த பார்த்துப்பாங்களே கண்ணாடி போட்டு ஒருத்தர், அவரை பார்க்குறோம். அவர் வந்து நல்லா படித்த ஒரு பேங்கரை எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அவன் வந்து அவனுடைய அறிவாளித்தனத்தை இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணுன்றதுக்கு அவன் தொழிலையே அவன் எப்படி யூஸ் பண்ணுறான்றதை பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வரும்போது லாஸ்ட்டில் திரும்ப அந்த ஆளை கேட்குறாங்க நீ இந்த இடத்த விட்டு போயிடுறியான்னு கேட்குறாங்க. என்னால் என்ன சார் பண்ண முடியும்? ஏன்னா நடுவில் ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க, அந்த தாத்தா கெஞ்சிறாரு நான் வெளில போக மாட்டேன், எனக்கு இந்த லைஃப் பழகிடுச்சு, நான் இந்த செவுத்தை பார்த்தே பழகிட்டேன், எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு, நான் எப்படி வெளில போகிறதுன்னு கேட்குறா. அனுப்பிச்சிடுறாங்க. வெளில போய் அந்த வேலை செய்கிற ஒரு நார்மல் வாழ்க்கை பிடிக்காம செத்து போயிடுறாரு தூக்கு மாட்டிக்கிட்டு அந்த தாத்தா. இப்போ அதே மாதிரி இவரை கேட்குறாங்க நீங்கள் வெளில போயிடுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு சார் வெளில போகணும், எனக்கு என்ன சார் இருக்குது என் லைஃப்பில் நான் போய் வெளில பார்க்குறதுக்கு, இங்கே எனக்குன்னு சில பேர் இருக்காங்க சார், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சார்ன்னு சொல்லும் போது அவரை வெளில அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அங்கே அவருக்கு வந்து நடக்கலை. பட் அவர் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த லைஃப்பை அவர் லாஸ்ட்டாக போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த தாத்தா இறந்து போய் அவர் எழுதின அதே ரூமை வந்து இவருக்கு தந்திருப்பாங்க. அண்ட் இவர் சொன்ன அந்த இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டு அவர் பார்க்கும்போது அந்த லெட்டரில் எழுதியிருக்கும், ஒரு 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 ஃபுல் இது எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும் போது இதை ஏன்டா நம்மளை பார்க்க சொன்னாங்க, இது ஏன் ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குன்றதே நமக்கு அப்போ தான் புரியுது. ஏன்னா லைஃப் ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல மெசேஜையும் சொல்கிறாங்க, நல்ல இன்டென்ஸான விஷயங்களையும் சொல்கிறாங்க, பட் ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸும் எனக்கு அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ பார்த்தாலும் ரொம்ப அழுக வரும் அந்த படம். ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் வந்து வேலை கிடைக்காம அவர் எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறாங்க,
அவரை நம்பி இருக்கிறது அந்த பையன் மட்டும்தான். வேற யாருமே அவர் அந்த உலகத்தில் நம்புற. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வருதுண்ணே. எனக்குமே வந்து என்ன யாராவது நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்றது தான் நிறைய நேரம் வந்திருக்கு. எங்கள் அப்பா என்ன நம்பணும், எங்கள் அம்மா பை காட்ஸ் கிரேஸ் உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது இருக்குது. அவனுக்குள்ளே நிறைய வேலைக்கு போகணுன்ற ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அவனுங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. நம்மளை யாராவது நம்புவானுங்களான்னு ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து நீ ஒன்று நம்பு, நீ ஒன்றத்தை நோக்கி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இரு, வேலை செஞ்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ளே நீ நிறைய கஷ்டத்தை பார்ப்ப. ஆனால் ஒரு நாள் உனக்கு அது உன் லைஃப்பில் வந்து ஹிட் ஆகும், நீ அன்றைக்கி பெருசாக வின் பண்ணுவ. அன்றைக்கி அவர் அந்த பையனை கட்டி பிடிக்கிற விதமாக அந்த கீழே அவர் வந்து அழுவுமெல்லாம் பயங்கர எமோஷன் ஆகிடும். நீ யாருக்கோ கொடுத்த ஒரு 100 ரூபாய் வந்து கடைசி நாள் அதே 100 ரூபாய் வந்துட்டு திரும்ப கிடைக்காது. பட் அந்த 100 ரூபாவுடைய வேல்யூ வந்து அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தோட வருதுன்றதுக்குல இந்த மாதிரி இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் சில படங்களை பார்க்குற விதத்தை. இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப மாறும்னு நினைக்கிறேன். அதாவது வெற்றி சார் சொல்லுவார், எனக்கு மைண்டு சரியில்லைனாவோ இல்லை நான் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பாலுமகேந்திரா சார் அவரை போய் நான் பார்த்துட்டேன்னா நான் சொல்கிறத அவர் கேட்பார். ஆனால் அவர் எனக்கு பதில் சொல்கிறாரோ இல்லையோ எனக்கான அந்த ஒரு ஓகே நம்ம அது யார்ட்டையோ வந்து நம்ம பாரத்தை இறக்கி வச்சுட்டோம், நம்ம சொன்னதை யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க, நான் வெளியே வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வருவேன் அப்படின்னு ஒரு ஐடியாவோட நான் வெளில வருவேன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் டவுன் ஆகும்போது இப்போ நீங்கள் அப்பா சொன்னீங்க, தனுஷ் சார் சொன்னீங்க, வெற்றி சார் சொன்னீங்க, இவங்க இல்லாமல் நான் வந்து இவங்களை போய் பார்த்தேன்னா எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் அழகாக அமைதியாகிடும், சாந்தமாக அப்படின்னு யாராவது சொல்லலாமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எப்போவுமே பை காட்ஸ் கிரேஸ் அதை ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா நினைக்கிறேன், நம்புகிறேன். அவனுங்க கூட இருக்கிறதுக்கும் போது எனக்கு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். அண்டு எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கு நான் உண்மையில கடவுளுக்கு தான் நினச்சி. ஒரு 8 பேர் இருக்கானுங்க. அவனுங்களை கூட்டிகிட்டு வீக்லி பீச்சுக்கு போயிட்டு அவனுங்க கூட ஒரு இடத்துல ஒரு ஓரமாக போயிட்டு உக்காந்துரும். பெட்ஷீட் கிஷீட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிடுவோம். எல்லாருக்குமே அந்த வீக்கில் அவன் லைஃப்பில் என்னென்ன சோகமான விஷயம் நடந்திருக்குன்றதை ஷேர் பண்ணணும், என்ன ஹாப்பியான விஷயம் நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணோம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக நம்ம சைட்லேருந்து அவன் சோகமான விஷயத்துக்கு நம்ம எப்படி கம்ஃபர்ட் தரதுன்றதான் அந்த 1 வீக். எல்லோரும் வேலை செய்வானுங்க, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். இப்போ கார்பரேட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்கண்ணே. காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9:30 மணி வரைக்கும்லாம் வேலை செய்கிறானுங்க. அப்போ அவனுங்க வந்து புலம்புறது அந்த டைம் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரிலீஃபே. நாங்களே எங்களை கலாச்சி பேசிக்கிறது, உன்னை நாங்கள் தான் சொன்னோம்ல அப்படி இப்படின்னு நம்மக்குள்ளே பேசுகிறது இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேண்ணே. அவனுங்கிட்ட மட்டும்தான் அப்பா அம்மா, வெற்றி சார், தனுஷ் சார், இவங்க யாரை விடவும் என்னால் நான் எப்படின்னு ஓப்பனாக நான் பண்ண தப்போ பண்ண சரியோ என்னால் சொல்ல முடிகிற ஒரே ஆளும் என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான். அவனுங்களுக்கும் நான் இருக்கேன்டான்னு அவனுங்க சொல்கிறது இருக்கானுங்க இல்லைன்றது செகண்டரி. பட் அவனுங்க அதை சொல்லும் போது நமக்கு இருக்கிற ஒரு கிக் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் உண்மையில தரும். பாட்டு போட்டு அப்படியே படுத்து உட்காந்துப்போம், அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டே இருப்போம். பின்னாடி ஒரு 5 பாட்டு நாங்கள் அதை வச்சிருவோம். ஃபுல்லாக பாட்டு முடிச்சோன்னும் பக்கத்தில் ஒரு புட்டு கடை இருக்கும், புட்டு வாங்குவோம். அந்த புட்டு நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் அதை நீங்கள் திருப்ப கூட ரீக்ரியேட்டே பண்ண முடியாதுண்ணே. அது எனக்கு பயமாக இருக்கும். நான் சொல்லினே இருப்பேன், நமக்கு சின்ன வயசாவது. இப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், கல்யாணம்லாம் ஆச்சுன்னா இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அது பயமாகவே இருக்கும் எனக்கு, ஐயோ அப்படிலாம் இருந்துடக்கூடாதே அப்படின்னு. ஏன்னா அந்த அவனுங்க கூட சும்மா தானே ஒரு யூஸ்லெஸ்ன்னு நமக்கே தெரியும்ண்ணே. ரொம்ப மொக்கையா வாழ்க்கையில் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் பேசுகிறோன்னு தெரியும். ஆனால் அது அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ண்ணே. அது திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியுமானே தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பேக் போன். அவனுங்க கூட நான் ஷேர் பண்ணுறது, அவனுங்க சின்னதாக தான் சொல்லுவானுங்க, ஆனால் அதில் உண்மையிலே யோசிச்சா அவ்வளோ இருக்கும். அது அவனுங்க நான் பண்ணுற தப்பும் அவனுங்க தான் சொல்லுவானுங்க, நான் சரியாக பண்ணாலும் அவனுங்க தான் சொல்லுவானுங்க. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் சொன்னால், நீ ஜாலியாக பேசுகிற இன்டர்வியூவில் பட் ஸ்டில் நீ ரொம்ப பேசக்கூடாது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னடா நான் ரொம்ப பேசினேன் சொல்கிறான்னா சொல்ல மாட்டான், ஜாலியாக பேசுகிறேன் ஆனால் ரொம்ப பேசாது அப்படின்ட்டு போயிட்டான். அதெல்லாம் தான் என்னை மாற்றுச்சு, என்னை மோல்ட் பண்ணுறானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் எப்படி என்னை ப்ரெசென்ட் பண்ணணும், நான் எப்படி என்னை வச்சுக்கணும். நான் ஏன்னா அவனுங்க தான் நிறைய படங்கள் பார்த்துட்டு என்னை இதெல்லாம் நீ பாருன்னு சொல்லுவானுங்க. அவனுங்களுக்கு ஒரு கதையில் வந்து என்ன எப்படி இருக்குது ஏதுன்னெலாம் சொல்ல மாட்டானுங்க. ஆனால் இது நல்லா இருக்குது, இதை நீ பாரு, இது எங்கேயோ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அவனுங்க தான். சூப்பர் கண். கருப்பன் பற்றி பேசுனீங்க, லைஃப் பற்றி பேசுனீங்க. இது லெசனாக இல்லை, லைஃபாக நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கருப்பனோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
இப்போது வெற்றி சார் சொல்லும்போது உங்களுக்கு மேபி அங்கங்கே சின்னதாக சொல்லியிருப்பாரு, இதான்ப்பா கேரக்டரு, அங்கே போய் நீ ஒரு ஃபைட் பண்ணுற, அதுக்கப்புறம் கிணத்துல நீ ஒளிஞ்சிருக்க, உன்னை கொன்னுடுறாங்க, இவ்வளோதான். கருப்பனை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவன் அவனோட ரைட்ஸுக்காக போராடுற ஒருத்தன் தானே. அவனுடைய ஊரில் நடக்கிற கொடுமைகளை அவன் என்ன மாதிரி பார்க்குறான், இது நம்ம ஜென்ரேஷன்லேயும் இது வந்து வளரக்கூடாது, நம்ம நிறுத்தணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறான். அவனுடைய தைரியமும் துணிச்சலும் அந்த ஒரு ஒரு வாத்தியாரே வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஒடுக்குமுறையாக அவன் வேண்டான்னு நினைக்கிறான், அவன் அப்படியே பழகிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நான் ஸ்கூலில் பேசின அந்த பள்ளிக்கூடத்தில் பேசின அந்த இது கூட நான் படிக்க வரேன், ஆனால் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு படிப்பீங்க, பாடம் நடத்துவீங்களான்னு இருக்கும். ஸோ அவனோட அப்ரோச் வந்து இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றா படிக்கணும், ஒன்றா சமமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த கேரக்டர் முன்னிறுத்தி வைக்கிறான்றது தான் எனக்கு தோணுச்சு நான் நடிக்கும் போதும். நீ சொல்கிறது இல்லைடா என் பேர், நான் சொல்கிறது தான் என் பேர் அப்படின்றது. நீங்கள் விடுதலையில் கூட விஜய் சேதுபதி டைலாக் சொல்லியிருப்பார், நம்ம என்ன துணி போடுறோம், நம்ம என்னவா இருக்கோம், நம்ம என்ன வேலை செய்யணுன்றதை இன்னொருத்தங்க முடிவு பண்ணக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணுன்றது இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது காஸ்ட்டில் மட்டும் இல்லைண்ணா, அது ரிலேஷன்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லா ஒரு ரிலேஷன்ஸ்லேயும் வேலை செய்கிற பாஸ்லேருந்து நீங்கள் வேக்கப் இது தமாஷா படத்தில் இருக்கும், ஒரு இடத்துல வேலை செய்ய போயிடுவார் ரன்பீர் கபூர், ஆனால் அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க டை போடு அப்படின்வாங்க, அவருக்கு டை போட பிடிக்காது, அந்த பாஸ்க்காக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லாலா லேண்டு படத்தில் ஒரு சீன் மட்டும் வரும், ஜாஸ் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ஆனால் இந்த பொண்ணுக்கோடைய கமிட்மெண்ட்டுக்காக அந்த ஜாஸ் மியூசிக்கே அவர் வந்து கமர்ஷியல் ஆக்கிடுவார். நீ வந்து என்ன கமர்ஷியலாக இருக்கக்கூடாது, நான் மாறணும்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி நீயே ஒரு கமர்ஷியல் ஆளாக மாறிட்டியேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காகவோ நம்மளே நம்ம மாற்றிக்கிறோம். அப்படி நம்மளை மாற்றாமல் நமக்கானது என்ன, நம்மளுடைய ரைட்ஸ் என்னன்றதை புரிஞ்சு நம்மளாக இருக்கணுன்றது தான் கதையிலையும் சொல்லப்படுது, கேரக்டர்ஸ்லேயும் சொல்லப்படுது. ரிலேஷன் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ஆக்சுவலாக விடுதலை 2லே வெற்றி சார் ஒன்று வச்சுருப்பார், அந்த தொழிலாளர்கள்லாம் தூக்கிட்டு பண்ணையாரோட சம்மந்தப்பட்ட அந்த கேஸ்டில் இருக்கிறவங்களையே வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு வரும்போது விஜய் சேதுபதி ஒரு டைலாக் வச்சுருப்பார், நீ இவ்வளோ பேசுறீல்ல, அப்போது அவங்க பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி சொத்து இருக்கிறவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். ஸோ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு அதுதான் மைண்டுக்கு வருது. ஸோ இந்த ரிலேஷன்லேயே வந்து இந்த ஒரு ஃபேக்டர்ன்றது நிறைய இருக்குண்ணா. இன்னைக்கு சொசைட்டியில் ரிலேஷனுக்காக பயந்து இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் எனக்கு நான் ரொம்ப பெரிய பிளெஸிங்காக பார்க்குறது, என் அப்பா அம்மா எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ நீ அதை பண்ணுப்பான்ற ஃப்ரீடம் கொடுத்து இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கு போய் நின்னா நீ இதுதான் வேலை செய்கிறேன்னு சொன்னா இப்படிலாம் இருக்குல்ல. நீங்கள் அதுதான் அந்த இப்போது தேட்டரில் என் பேர் என்னன்றதை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லும் போது கத்தும் போது என்ன இருக்குன்னா, இது என் லைஃப், என்னுடைய ரைட், எதுவாக இருந்தாலும் இது என்னுடைய ரைட்ஸ், நான் இந்த சட்டை போடணும் இந்த பேண்ட்டு போடணுன்றது என் ரைட், அதை நான் ஏன் மற்றவங்களுக்காக யோசிச்சு பண்ணணுன்றது இருக்குல்ல. இதை பாசிட்டிவாக மாற்றுறதும் இருக்குது, இதையே நெகட்டிவாக மாற்றுறதும் நடந்துட்டு தான் இருக்குது. எந்துன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறது இருக்குது, அட் த சேம் டைம் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது. நம்ம பேசுகிறது இதை பாசிட்டிவாக பார்க்கணும். என் பையன் அவனுக்கு என்னவோ அதான் அவன் பண்ணுறான், நான் யாருக்காகவும் இருக்க தேவையில்லைன்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கு சொசைட்டியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு பயப்படுறதுக்கு நிறைய, இந்த மாதிரி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போனால் இப்படி கேட்டுருவாங்களே நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு, அதெல்லாம் யோசிக்காமல் அவங்கவுங்க பசங்களுக்கு நம்பி நின்னா இங்கே நிறைய விஷயம் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சினிமா தான், எங்கள் அம்மாவுக்கு நான் படிக்கணும்னு ஆசைங்க, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சினிமா போன்ட்டார். ஆனால் என்ன நான் ப்ரூவ் பண்ண தான் எங்கள் அம்மா இப்பயும் என்னை நம்புகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் கூட நம்ம படின்னு சொல்லியிருந்தோம், இவன் இதுக்கு போயிட்டானே, படிச்சிருந்தா இப்படி அவன் லைஃப் மாறி இருக்குமோன்றதை எங்கள் அம்மா யோசிக்க வைக்கக்கூடாது. இங்கேயும் நான் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், எங்கள் அம்மா நம்பினதுனால நான் இருக்கேன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க, நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை விடுங்களேன், என்னை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன்ற போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் விட்டால் அவனுங்களால ப்ரூவ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன், வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் யோசிக்காமல். சூப்பர் கேன். எனக்கு ஒரே ஒரு பயம்தான், நம்ம எடுத்துருவோம், நீ நல்லா பேசுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை நம்ம போட்ட பிறகு ஓவரா பேசுறான்டா நீங்கள் அது ஒருதான் எனக்கு. அதனாலேயே நான் அதை அப்படியே நான் கொஞ்சம் பண்ணிட்டு எனக்கு என்னன்னா இப்போ அடுத்தடுத்து நிறைய பேச வரும்போது இந்த மாதிரி நிறைய வரும், ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த கேமராவில் பேசும்போது ஜென்ரலாக பேசும்போது ஜாலியாக பேசிடுவேன், கேமராவில் பேசும்போது கொஞ்சம் அது வந்துருமோ, வயசை தாண்டி பேசிடுவானோன்றது இருக்கு. அதான் 23 வயசாச்சு, பார்க்கதான் தம்மா துண்டா இருக்கேன், எல்லாம் 17 வயசு பையன் மாதிரி இருக்கேன்னே சொல்லிட்டு இருப்பாங்க.
பட் ஸ்டில் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறைய பேரை பார்க்குறேன்ல, நிறைய பேர் என்கிட்ட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட புலம்புறானுங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட நமக்கு சொல்லணும்னு தோணும். அது சொல்ல முடியாது, அவங்க வயசில் பெரியவங்க. இதை இப்படி ஏதாவது ஒன்றில் சொன்னால் இவன் நம்மளை தான் சொல்கிறான்னு அவங்க நினைப்பாங்கன்னு அப்படி அந்த மாதிரி. அடுத்தது என்னென்ன படங்கள் இருக்கு இப்போதைக்கு? ஆனால் இப்போதைக்கு எந்த படங்களும் நான் சைன் பண்ணலைண்ணே. இந்த படம் முடிச்சுட்டு இதில் வர ரெஸ்பான்ஸை வச்சு நிறைய ஜானர்ஸில் இனிமேல் நான் என்னை ப்ரெசென்ட் பண்ணணும், ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணணுன்ற பர்பஸ் எனக்கு இருக்குது. என்ன சொன்னார் வெற்றி சாரோட ஒரே ஒரு லெசன்னா என்ன சொல்லலாம்? வெற்றி சார் சொன்ன ஒரே ஒரு லெசன், படம் ஃபுல்லாக எனக்கு இதெல்லாம் தாண்டி இதுதாங்க எனக்கு மைண்டில் என்னோட டேக் அவேனா இதுதான், இந்த படத்தோட உங்களோட டேக் அவேனா? அதானே நான் எப்போவுமே வெற்றி சார் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது தான். இந்த கேரக்டரை உன்னை தவிர வேறு யாருமே பண்ணக்கூடாதுன்னு என்னைக்கு பண்ண முடியாதுன்னு என்னைக்கு பேர் வாங்குறியோ அன்றைக்கி தான் அந்த கேரக்டருக்கான 100% ஜஸ்டிஸ் நீ கொடுத்துருக்கன்னு அர்த்தம். நல்லா நடிச்சிருக்கன்ற பேர் யார் வேணாலும் வாங்கிடலாம், ஆனால் உன்னை தவிர இந்த கேரக்டர் நடிக்க முடியாதுன்ற பேர் நீ வாங்கணுன்றதான். அது எனக்கு எப்போவுமே எந்த கேரக்டர் பண்ணும் போதும் அது மைண்டில் இருக்குது. பரவாயில்ல, என்னை தவிர யாராவது இது பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும்லன்னு யாருமே சொல்லிடக்கூடாது, நம்மளை தாண்டி யாரும் இந்த கேரக்டரை யோசிக்கக்கூடாது. அது வந்து நான் இல்லை, அந்த கேரக்டரை நான் அவ்வளோ 100% டெலிவர் பண்ணணும். இன்றைக்கி நான் கருப்பன்ற ஒரு கேரக்டர் எனக்கே புதுசுன்னு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து கருப்பனா நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது என்னுடைய பெரிய அப்ரிசியேஷனாக நான் அதை தான் பார்க்குறேன். நீங்கள் கருப்பனா நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது கென் மாதிரி இல்லை கருப்பனா இருக்குன்றா சொல்லும் போது என்னோட அது ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா வெற்றி சார் சொன்னதாக தான் அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதை நான் இன்னும் நடத்தணும் என் லைஃப்லன்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப 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 நன்றி. நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த மாதிரி ஓவரா பேசிட்டேன். இல்லை சில விஷயங்கள் மெச்சூர்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க, மெச்சூர்டாக பேசியிருந்தீங்க. குறிப்பாக அந்த கருப்பனோட கேரக்டராக இருக்கட்டும், லைஃப் பற்றினது, அப்பா பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருந்துச்சு. இது வீடியோவுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு இல்லாமல் லைஃபுக்குமே ஆமாங்க இதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்க, நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கும் தேங்க் பண்ணும். ஒரு படத்துலையும் என்னை வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும். எனக்கு நான் முதல்ல உங்களை அசுரனில் பார்த்தேன், பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற முக்கியமான ஆட்களில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் அது என்றைக்கும் ஸ்டாப் பண்ணதில்லை, நீங்கள் மாறினதும் இல்லை. அதே மாதிரி என்னை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் உரிமை எடுத்து எனக்கு நீங்கள் அட்வைஸஸும் பண்ணியிருக்கீங்க, அதை நான் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறேன். அது ஸ்டில் கண்டினியூ ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது முன்னாடி. கண்டிப்பாக கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.